இப்போல்லாம் டெய்லி சாயங்காலம் எங்கள் ஊரில் மழை பெய்யுது. நேற்றுமே சூப்பராக மழை பெஞ்சிச்சு. பொதுவாக மழை பெஞ்சா நிறைய பேருக்கு பஜ்ஜி சாப்பிட்ணுங்கிற மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு மழை பெஞ்சாலே மேகி கிண்டி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும். நான் சொல்கிறத பார்த்து மேகி கிண்டிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. அது வந்து சன்னா மசாலா பூரிக்கு. நான் ஒரு பக்கம் பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாளாக ஸ்லாப் மேலே தூங்கிட்டு இருந்த எங்களுடைய ஓப்பன் பண்ணாத புது ஏர் ஃப்ரையருக்கு ஓப்பனிங் செரமனி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்மலாம் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கனவுலையும் நினச்சி பார்க்காத ஒரு பொருள். எனக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவன், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஏர் ஃப்ரையர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை வாங்குறதுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் கூட இது இப்போதைக்கு அவசியமா அனாவசியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இதை வந்து ரொம்ப நாளாக வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அப்படி தான் இது எங்கள் கைக்கு வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இதில் தந்தூரி சிக்கன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஜஸ்ட்டு அந்த டோ பெனஞ்சு குக்கீஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்தாங்க. அது பேக் ஆகிட்டுருக்க கேப்பில் இந்த பக்கம் சன்னா மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே குக்கீஸுமே நல்லா கிறிஸ்ப் அண்ட் சாஃப்டாக ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு அருமையாக ரெடி ஆகிருந்துச்சு. எப்படி இருக்கு? நாங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மழையெல்லாம் ஓஞ்சி முடிஞ்சு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. குக்கீஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னரையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.